எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானையே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்த மர புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எலாம்பல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலை இந்த இணைப்பிலே இணைந்து சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலில் நாம் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது என்ற பகுதியை சிந்தித்தோம். அஞ்செழுத்து பற்றி ரொம்ப விரிவாக இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. அஞ்செழுத்தினுடைய முழு நிலைமையை இந்த திருப்பாடலில் ஆசிரியர் காட்டுகிறார். அஞ்செழுத்தே ஆகமம், அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம், அனைத்தும் அஞ்செழுத்தே, ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம், மோனந்த மாமுத்தியும் ஆம் என்று அஞ்செழுத்தின் உயர்வை மிக சிறப்பாக காட்டுகிறார். இந்த தலைப்பு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க பாருங்க, அஞ்செழுத்தின் உயர்வு. அதாவது அஞ்செழுத்து எப்பொழுதும் உயர்வான பொருள்தான். ஆனால் அஞ்செழுத்தை யார் ஓதுகிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவது அஞ்செழுத்து. அதனால உயர்வு என்பது அஞ்செழுத்துக்கு போடுறதை விட படிப்பவர்களை உயர்த்துவது என்று அந்த உயர்வுங்கிற சொல்ல படிப்பவர்களுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு முறை சைவத்துல உண்டு. தீதில்லா திருத்தொட்ட தொகை அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரத்திற்கு காரணம் காட்டுகிற பொழுது, தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் காதல் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று பறவையாரையும் சங்கிலியாரையும் திருக்கண்ணோக்கம் செலுத்தியதற்கு காரணம் சொல்லுவார். அங்க திருத்தொண்ட தொகைக்கு முன்னால தீதிலா திருத்தொண்ட தொகை என்ற ஒரு சொல் வரும்.
அதுக்கு திருத்தொண்ட தொகை என்பது தீதில்லாததுதான். ஆனால் அதுக்கு தீதில்லா என்பது பொருந்தாது. யார் திருத்தொண்ட தொகை ஓதுகிறார்களோ அவர்களது தீமையை அறியாமையை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகைன்னு உரை எழுதுவார் சிவகுமணி ஐயா அவர்கள். அதே உரை இங்க வச்சுக்குவோம். அதே மாதிரி சிவப்பிரகாசத்துல ஒரு தொடர், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். சிவஞான போதத்துக்கு ஒரு முன்னால ஒரு சொல் உயர் சிவஞான போதம்னு வரும். அதே போல அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர் வர உயர் சிவஞான போதம் அளித்தோன் பெண்ணை பொருள் சொல் வெண்ணை சுவேதவனன் என்று பாயிரத்துல சிவஞான போத பாயிரம் வரும். ரெண்டு இடத்துல உயர் வருகிறது. ஒண்ணு உயர்ந்த சிவஞான போதம். சிவஞான போதம் உயர்ந்ததுதான், அது உயர்ந்ததுன்னு ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சிவஞான போதத்தை படிப்பவர்களை உயர்வுக்கு கொண்டு வருவது சிவஞான போதம். அந்த முறையில உயர் அஞ்செழுத்து என்றால் அஞ்செழுத்தினுடைய முடிந்த நிலை எல்லாம் அதுவாக இருக்கிறது என்பதை சென்ற வகுப்பில நாம் படித்தோம். அதுல வாழ்க்கை நூல், அடுத்து வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்பொருள் நூல், இந்த மூணு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற நூல் பலவிதமான புராணங்களை படித்தாலும் கூட நடைமுறையிலே கைகொண்டு ஒழுக வேண்டியவைகளை தெள்ளத் தெளிவாக காட்டுவது திருக்குறள் தான். எனவே அதுக்கு வாழ்க்கை நூல்னு பேர். அதன் பிறகு வழிபாட்டு நூல் நால்வர் தமிழ்தான். வழிபாட்டு அமைப்பு நூல் திருமந்திரம். வன்பொருள் நூல் நம்முடைய மெய்கண்ட சாஸ்திரம். இந்த குறிப்பெல்லாம் நாம் சிந்தித்தோம். இனி வினாவில் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது. ஒரு சொல் அஞ்செழுத்துதான் ஏதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கொஞ்சம் அந்த பாடலை காமிங்களேன். அந்த இடம் கொஞ்சம் நல்லா விளங்க வேண்டிய இடம். ஆமா, இரண்டாவது திருப்பாடல் பாருங்க. ஆறாறு தத்துவம் ஏது. இரண்டாவது திருப்பாடல் அநேகமா பக்கம் சொன்னா 7வது பக்கம் வாங்க. ஏழாவது பக்கத்துல கீழ் பாடல் ஆறாறு தத்துவம் ஏது. ஆறாறு தத்துவம் 36 தத்துவம். ஆணவம் எது? அறியாமை ஆணவம். அன்றேதான் மாறா வினை ஏது, நீயான சுகதுக்கம், மற்றவற்றின் வேறாக நான் ஏது, சார்ந்ததன் வண்ணம் ஆகும் தன்மையுடையது சதசத்தான்மா, நீ ஏது, கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பவன், நாதன் நடம் ஏது, ஓங்கார வடிவமாக நமச்சிவாய சிவாய நம என்று 5 செய்கிறார். அது ஊன நடனம், ஞான நடனம். இந்த நடனத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறப்பு இல்லை. நாத நடம் ஏது, அஞ்செழுத்தான் ஏது, அது நமச்சிவாய சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ, சிவ சி, இப்படி பார்த்தோம். இனி அஞ்செழுத்து ஏதுங்கிறக்கு இடையில ஒரு சொல் பாருங்க, தான் ஏது. நம்ம உண்மை விளக்க நூல்ல ஆசிரியர் ஐயா அஞ்செழுத்து தான் ஏது என்று 7 கேள்வியாக காட்டியிருப்பார்.
இன்னும் சில பேர் அஞ்செழுத்து ஏது தான் ஏது என்று அதை ரெண்டா பிரித்து கொண்டு ரெண்டு காட்டுவாங்க. தான் ஏது பத்தி எங்க வந்திருக்குது கேள்வியில பாருங்க. மற்றவற்றின் வேறாக நான் ஏது. மூணாவது வரியில பாருங்க, நான் ஏது. நான் ஏது இருக்குது பாருங்க, அம்மா அடிக்கோடு போட்டிருக்காங்க பாருங்க. நான் ஏது, ஆன்மா எதுனர். இங்க தான் ஏது, அதை ரெண்டா பிரிச்சுட்டு தான் என்பது உயிர் சிவமாம் தன்மை பெற்ற பிறகு அந்த உயிர் எப்படி இருக்கும் என்று கேட்டதை அமைத்துக் கொண்டு 8 வினாவாகவும் சில பேர் சொல்லுவார்கள். ஆனா உயிரை பற்றி முதல்லயே நான் ஏது என்று வந்ததால மீண்டும் அதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. மேலும் பெத்த நிலையில இருக்கிற பொழுதுதான் உயிரை பற்றி சொல்ல வேண்டும். முத்தி நிலையில இருக்கிற பொழுது சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா முத்தி நிலையில உயிர் சிவத்தோடு ஒன்றிவிடும், சிவம் தெரியாமல் இருக்கும். பெத்த நிலையில மன்னிக்க, முத்தி நிலையில ஆன்மா தெரியாது, சிவம் தெரியும். பெத்த நிலையில ஆன்மா தெரியும், சிவம் தெரியாது. அதனால நான் ஏது என்று வினாவை எழுப்பி தான் ஏது என்பதை சொல்லாம இருக்கலாம் என்று நான் எண்ணுவது உண்டு. தான் ஏது என்பது ஆன்மா முத்தி நிலையில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் என்று ஒரு வினாவா நீங்க வைத்துக் கொள்ளலாம். அல்லது நம்முடைய இந்த நூல்ல காட்டியபடி முத்தி நிலையிலே எப்படி எப்படி உயிர் இருக்கும் என்பதை பற்றி கேட்டதாக அமைத்துக் கொள்ளலாம். பக்கம் 45வது பாடல் 36வது பக்கம் வருவோம். முத்தி நிலையில உயிரும் இறைவனும் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் அங்கி வித்தகமாம் வீணை இவையற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல் விரவுவார் என்று ஓதும் விதி. முத்தி, இந்த சொல் நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சொல். முத்தி என்பது எது? இந்த முத்தியை பற்றி 10 விதமான முத்திகள் உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்துல 50வது பாடல்ல காட்டுகிறார். முத்தி அது கந்தம் அருமுத்தி, பாடான முத்தி என்று பல வகையாக சொல்லுவது. முத்தி என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்துருவோம். கீழே உரையாசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் முத்தி கீழே பார்த்த பேரின்பம் எழுதியிருப்பார் பாருங்க. முத்தி பேரின்பம். அப்ப முத்தியாவது பேரின்பம். பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர், இந்த சொல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முத்திதனை அடைந்தோர் கீழே பாருங்க, பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர். அப்ப பேரின்பம் என்பதும் முத்தி என்பதும் ஒரே பொருள். நல்ல நீ ஞாபகம் வச்சுக்கணும். பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர். முத்தி என்பதுக்கு என்ன பொருள்? பேரின்பம். நீங்க சித்தாந்தத்துல அல்லது வேறு இடங்கள்ல எங்க முத்தி வந்தாலும் இதுதான் பொருள். முத்தி பேரின்பம். இந்த ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி பேரின்பமாகிய முத்தி அடைந்தவர்கள், அதாவது ஆன்மா சிவத்தோடு இரண்டரை கலந்திருக்கும். அதற்கு அத்துவிதம்னு பேர். பிரிப்பின்றி கலந்திருக்கும். இறைவனுடைய வியாபகத்துக்குள் ஆன்மா வியாபியமாக கலந்திருக்கும். பிரித்து வாராத முறையில கலந்திருக்கும். அதற்கு முத்தி என்று பெயர். அப்போ அதற்கு பேரின்பம், மீண்டு வாரா வழி என்று அதற்கு பொருள். அந்த முத்தி அடைந்தவர்கள் முத்தி அடைந்த பொழுது இறைவனும் உயிரும் பிரிப்பின்றி இருப்பார்கள்.
பிரிப்பின்றி இருப்பதற்கு அத்துவிதம்னு பேரு. எப்படி பிரிப்பின்றி இருப்பார்கள் காட்டினார். முந்து பழம் ஒண்ணு, பழம். ஆமா, பழம். அது ஒரு சொல் போட்டார் பாருங்க, முந்து பழம். முந்து பழம்னா முதிர்ந்த பழம்னு அர்த்தம்ங்க. முந்து பழம் முதிர்ந்து நன்றாக பழுத்த பழம். பழம் ஒண்ணு காட்டினார். போது. போது என்பது மலருக்கு முன்னால இருக்கிற நிலை, ஸ்டேஜ். போதுக்கு அப்புறம் தான் மலர். மலர். அங்கி நெருப்பு. வித்தகமாம் வீணை. ஆமா, வீணை என்பது ஓசை. இவை அப்ப மொத்தம் எத்தனை? பழம், மலர், நெருப்பு, வீணை. மொத்தம் 4. இந்த 4ல முந்து பழம் இவையிற்றின், இந்த 4 பொருள்ல ஒத்த ரதம். ரதம் என்பது சுவை என்று பொருள். மனம் என்பது வாசனை. அடுத்து வெம்மை. அடுத்து நாதம். அப்போ பழத்தில் சுவையை போலவும், மலரில் மனத்தை போலவும், நெருப்பில் சூடு போலவும், வீணையில் நாதம் போலவும், வீணையில் நாதம் போலவும் பிரிப்பின்றி இருப்பான். பிறப்பின்றி இருக்கும். விரவுவர். விரவுதல். விரவுதல் என்ற சொல்லுக்கு சேர்ந்திருக்கும் என்று பொருள். ஆக இந்த திருப்பாடல்ல முத்தி அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பழத்தில் சுவையை போலவும், மலரில் மனதை போலவும், மலரில் மனம் போலவும், தீயில் சூடு போலவும், வீணையில் நல்லிசை போலவும், அந்தந்த பொருள்கள்ல அவை அடங்கி பிரிப்பின்றி சேர்ந்திருப்பதை போல இறைவனோடு உயிர் பிரிப்பின்றி அவருடைய இன்பத்தில் மூழ்கி இருக்கும் என்று ஓதும் விதி. நாதம் போல விரவுவர் அப்படி இருப்பார்கள். மெய்கண்டார் என்ன சொல்லுகிறார்? பேரின்பமாகிய முத்தி அடைந்தவர்கள் நல்ல முதிர்ந்த பழத்தில் இருக்கிற சுவையை போல, சுவையையும் பழத்தையும் பிரிக்க முடியாதது போல, மலரும் மனமும் பிரிக்க முடியாதது போல, ஆனா மலர்ல மனம் அடங்கி இருப்பதை போல, நெருப்பையும் சூடையும் பிரிக்க முடியாது, நெருப்புல சூடடங்கி இருப்பதை போல, நல்ல வீணையிலே நாதம் வரும், அந்த நாதம் வீணையும் பிரிப்பின்றி இருப்பதை போல முத்தி அடைந்தவர்கள் இறைவனோடு பிரிப்பின்றி இருப்பார்கள். விரவுவர் இருப்பார்கள். இது யார் சொன்னா? ஓதும் விதி என்று தத்துவ நூல்கள், மெஞ்ஞான நூல்கள் நமக்கு அறிவிக்கின்றன என்று மணவாச கடந்தார் காட்டுகிறார். இப்படி சொல்லுவதற்கு காரணம், அவர் முதலிலேயே உள்ளபடி இத்தை உரைக்க கேள், வள்ளல் அருளால் அன்று ஆகம், வள்ளல் அருளால் வாய் மலர்ந்த ஆகமத்தின் முறைன்னு சொன்னார். அதற்கு ஏற்ப இங்க என்று ஓதும் விதி என்று முடிக்கிறார். விதி என்பது தத்துவ நூல்கள்ல, மெய் பொருள் கூறுகிற நூல்கள்ல சொல்லுவார்கள் என்பதற்கு அதற்கு பொருள். விரவுவர் என்ற சொல் நல்ல சொல்லுங்க. விரவுதல், இரண்டர கலந்திருத்தல். கீழ உரையாசிரியர் இரண்டர கலந்திருத்தல் சொன்னார். ஆக இறைவனோடு இரண்டர கலந்திருப்பவர்கள் நிலை பழத்துல சுவையை போல, மலர்ல மனத்தை போல, சூட்டுல இருக்கிற அந்த நெருப்புல இருக்கிற சூடு போல, வீணையில இருக்கிற நாதம் போலன்னார். இனி அத ஒரு
4ஆ பிரித்தார்கள். 4 உவமை. 1 பழம், 2 மலர், 3 நெருப்பு, வீணை. இந்த 4க்கும் இறைவனோடு ஒப்புமையோடு இருப்பதை காட்டினார். அத ரொம்ப சிறந்த உரை. பழமும் சுவையும் பிரிக்க முடியாது. இது உயிரும் இறைவனும் ஒன்றாயிருப்பதற்கு உவமை. மலரும் மனமும் அந்த 2 பொருளும் அழியாமல் ஒன்றுல ஒன்று அடங்கி இருக்கும். அது மலர் ஒரு விதமா இருக்கும், மனம் ஒரு விதமா இருக்கும். மலருடைய தன்மை வேறு, மனம் தன்மை வேறு. அதனால் அது வேறாயிருப்பதற்கு உவமைன்னு சொன்னார்கள். இனி நெருப்பும் சூடும். அந்த நெருப்பும் சூடும் எப்படி இருக்கும் கேட்டா, இந்த நெருப்பு இருக்கிறதே, நெருப்பிலிருந்து வரக்கூடிய சூடு எந்த பொருள் தன்னிடத்துல சேருகிறதோ அதை தான் அடக்கி கொண்டு அந்த சூடு வெளியே இருக்கும். உதாரணமா ஒரு விறகு, அந்த விறகை நெருப்புக்குள்ள போடுறீங்க, எரியுது. நெருப்பு விறகை பற்றி எரிஞ்சு விறகு முழுவதும் நெருப்பா இருக்கும். நீங்க எரியாத பொழுது விறகை தொட்டலாம், எரிஞ்ச உலகு விறகு தொட்டு பாருங்க, விறகு வராது, சூடுதான் வரும். அதை போல இறைவன் உடனாய் நிற்பான். இனி வீணையிலிருந்து வரக்கூடிய நாதம் பெரிய மகிழ்வை தரும். அது திருவடி பேரின்பம். இது கூடுதலா பெரியவர்கள் காட்டுகிற உரை. இந்த திருப்பாடல்ல பேரின்பமாகிய முத்தி அடைந்த உயிர்கள் பழத்தில் சுவையை போல, மலரில் மனத்தை போல, நெருப்பில் சூட்டை போல, நாதத்தில் வீணையில் நாதத்தை போல பிரிப்பின்றி கலந்திருப்பார்கள். அதுல பழமும் சுவையும் ஒன்றாயிருப்பதற்கு உவமை. மலரும் மனமும் பொருள்தன்மையால் அது வேறாயிருப்பதற்கு உவமை. இனி நெருப்பும் சூடும் உடனாயிருப்பதற்கு உவமை. நாதமும் வீணையும் பேரின்பத்திற்கு உவமை என்று இந்த திருப்பாடல் மூலமாக நாம் அறிகின்றோம். மிக உயர்ந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல். பிரிப்பின்றி நிற்பதற்கு 5 உவமைகள் சொல்லி, 4 உவமைகள் சொல்லி 4ஐயும் ஒன்றாய், வேறாய், உடனாய், பேரின்பமாக இருக்கிற நிலையையும் காட்டியிருக்கிறார். இது 37வது பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது பத்தியில பழமும் சுவையும் என்பது இடத்துல பாருங்க, ஒன்றாயிருத்தலுக்கு உவமை. அந்த பகுதி கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்துக்குங்க. நான் அடுத்த பத்தி காமிங்கம்மா. பழமும் சுவையும் பிரிக்க முடியாத இயல்பு. இது ஒன்றாயிருப்பது உவமை. மலரும் மனமும் தெரியாமல் ஒன்றில் ஒன்று அடங்கியிருக்கிறது. அது பொருள் தன்மையால் வேறாயிருப்பமை. தீயும் வெம்மையும் சார்ந்த பொருளை தமிழ் அடக்கி தாம் மிகுந்திருக்கும் நெருப்பு உடனாய் நிற்றலுக்கு உவமை. எல்லாம் ஒரு நோட்டத்துல காமிங்க. அழகு. வீணையும் நாதம் கேட்போருக்கு பெரும் மகிழ்வை தரும். இது பேரின்பம். இப்படி இந்த 4 உவமைகள்ல 4ஐயும் பொருத்தி இருப்பது மிகச்சிறந்த ஒரு உவமை. இதை கொஞ்சம் அன்பர்கள் நல்லா ஞாபகம் வைத்துக் கொண்டு, முத்தி நிலையில இறைவன் பிரிப்பின்றி இருப்பதற்கு உவமை சொன்னதுல ஒன்றாய், வேறாய், உடனாய், பேரின்பமாய் இருக்கிற நிலையை காட்டினார்.